லாஸ்ட் 2 வீடியோல கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டார்ட் பண்ணி காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம். நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கிரீனை ஷேர் பண்ணி டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் போடுங்க. எத்தனை டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்கு வந்துட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்டர் எழுதவே இல்லைன்னா கூட டிஃபால்ட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாயிடும். நீங்க எப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்ப ரைட் சைட்ல வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ வந்து டிஃபால்ட்டாவே அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் ஆயிடும். நீங்க அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? அப்ப ரெண்டாவது வந்து நம்ம பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ரோல் நம்பருக்கு பார்த்தது ஃபர்ஸ்ட் வீடியோல, அண்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா நம்ம கொண்டது சினாரியோல எப்ப கொண்டு வரலாம், அதாவது நோ ஆர்குமெண்ட்னா நான் பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? சோ நான் பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம எப்போ வந்து கொண்டு வரலாம், அதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது போட்டிருக்கோம், அதாவது ரோல் நம்பருக்கு, ரெண்டாவது ரெஜிஸ்டர் நம்பருக்கு போட்டிருக்கோம். இந்த 2 சினாரியோ இப்ப இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? சோ இதான் யூஸ் பண்ணிருக்கோம். அதே வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ரைட்டா? காப்பி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, ஒரு காலேஜ்ல எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட ஒரு ஸ்டூடெண்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படும், பட் irrespective of the inputs we obtain from the object. அதாவது எனக்கு ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த இன்புட்டும் தேவையில்லை, ஆனா அதை தாண்டி எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் தேவை. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் ஷுட் பிலாங் டு திஸ் பர்டிகுலர் கிளாஸ். அது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் ஈவென்ட் நடக்குது அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த டிபார்ட்மெண்ட் ஈவெண்ட்டை பத்தி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கோ, ரூம் நம்பர் லொகேஷன் சம்திங் லைக் மாதிரி போடுறதுக்கோ நம்ம என்ன பண்ண தேவைன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பத்தின ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தனி பில்டிங் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் அட்டன் பண்றதுக்கு ஒரு அடல்ட் எடுத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நான் பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்போ வந்து பசங்க எல்லாம் புதுசா உள்ள வராங்க, ரைட்டா? அவங்க வந்து மேபி எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஃப்ரெஷர்ஸா இருப்பாங்களா? சோ இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ரோல் நம்பர் எல்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியாச்சு, ரைட்? ஓகே. ஆனா என்னன்னா, இப்ப எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃப்ரெஷர்ஸ் டே கண்டக்ட் பண்ணலாமா? சோ ஃப்ரெஷர்ஸ் டே கண்டக்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷர்ஸ் டே ஈவெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை we get pass to every object irrespective of their என்ன சொல்லலாம் அப்படி பண்ணலாம். ஆனா அது என்ன ஆகும்னா, அது ஜெனரிக்கா மாறிடும். அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா வந்து நம்ம வந்து மேபி ஸ்டாட்டிக் ஒரு கீவேர்டை பத்தி நம்ம டீடைலா பின்னாடி பார்ப்போம். அந்த ஸ்டாட்டிக் பார்க்கும்போது அப்போ நம்ம இது பண்ணுவோம். இங்க வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி தான் டிக்ளேர் பண்ணி தான் ஆகும். ஆனா ஆப்ஜெக்ட் கிட்ட இன்புட் மட்டும் வாங்கக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் கிட்ட இன்புட் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன்ல தான் நம்ம வந்து ஒரு நான் பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கூட போறோம்னா என்ன பண்ணலாம்? ஏன் இது ஸ்டாட்டிக்கா மட்டும் தான் இருக்குமா? இப்போ நீங்க சொல்றீங்க ஸ்டாட்டிக்கா இருக்க கூட. ஸ்டாட்டிக்ங்கிறது வேற. ஸ்டாட்டிக்கை பத்தி நான் பேசல. நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வருது. ஏன்னா அது irrespective of any ஆப்ஜெக்ட் நான் சொல்லிட்டேன் அப்படின்னால ஸ்டாட்டிக் போட்டாங்க, நம்ம தனியா பார்ப்போம். நான் இப்ப சொல்றது என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணணும் கண்டிப்பா. ஓகே, ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு ப்ராசஸ பர்ஃபார்ம் பண்றதுக்கு இல்ல இதுக்கப்புறம் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இடத்தை அலோகேட் பண்றேன். அந்த அலோகேஷன் எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கு இண்டிவிஜுவலா நடக்கணும். ஆனா எனக்கு அதுக்கு வந்து இன்புட்டா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ஒரு ஸ்டூடெண்டோட என்ன டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் எதுன்னு கேட்டேன் இல்லையா, அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்காம நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். அப்படி இனிஷியலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் should be unique to that particular object, but it doesn't require any input from the object அப்படின்றது அப்படி சொல்ல வரேன். புரியுதா? இப்ப நான் சொல்ற மாதிரி ஜென்ரலா இப்ப வந்துட்டு ஒரு சிம்போசியம் நடக்குது, ஒரு ஹார்டு இல்ல ஒரு செமினார் நடக்குது, ஒரு ஹார்டு அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிவன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு யூனிக்கா இருக்கணும். அந்த யூனிக்கா இருக்க இன்ஃபர்மேஷன் பாராமீட்டர் வாங்காம பண்ணணும்னா இந்த காலேஜ் என்ன மாதிரி பண்ணலாம்னு கேட்கு. டிஃபால்ட் நீ போட்டுட்டேன்னா நீ டிக்ளேரே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆயிடும் நான் சொல்ல வரேன். ஓகேவா? நான் பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம், இன்புட் மட்டும் ஆப்ஜெக்ட் கிட்ட தேவையில்லைங்கிறத சொல்ல வரேன். நம்ம வந்து இன்புட் வாங்காம நம்ம வந்து ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு யூனிக்கா வரணும்னா அது என்ன வைக்கலாம்னு கேக்குறேன். இன்புட் வாங்காம பண்ணலாமா? எப்படி? இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இப்போ நம்ம ரோல் நம்பர் எல்லாம் அலோகேட் பண்ணி கிளாஸ் நடக்குது. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு லேப் இருக்கு, ஓகேவா? அது எந்த லேப்னு சொன்னா போதும், அவங்களோட மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக சொன்னா போதும். அவங்கள்ட்ட இருந்து நம்ம டேட்டா எதுவுமே பெருசா அங்கே வாங்க தேவை. எல்லாருக்கும் பொதுவா போதானே சொல்ல போறேன், எல்லாருக்கும் ஒரே லேப் தானே. ஆமா, அதுதான் வேணாம், அது ஸ்டாட்டிக்கா போயிடுன்னு சொல்லுவாங்க.
அதுதான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு யூனிக்கா இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா வந்துட்டு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது வரிசையா நீங்க பண்ணா கூட அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கும் தனியா சீட்டு கொடுப்பா இல்லையா, ஒரு சீட்டு கொடுப்பா. அந்த மாதிரி அது கூட வந்து என்ன சொல்றது அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்டோட அந்த ரோட் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் ஏதாவது ஒன்று எடுத்துதான் ஆகணும். அதனால அது வராது, வேற என்ன வரலாம். இப்ப நம்ம பண்ண டிஸ்கஷன்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு தேவை என்னன்னா வந்துட்டு எந்த இன்ஃபர்மேஷனும் ஆப்ஜெக்ட் கிட்ட வாங்க தேவையில்லை. பட் ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இதுக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணம் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ்ல போவோம். நம்ம ஆரம்பிக்கும் போது எதுல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து ரோல் நம்பருக்கு போயிட்டோம். ரோல் நம்பருக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போட வரலாம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம நான் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதை பாருங்க, நான் வந்து கன்சிடர் ஸ்டூடெண்ட் கெட்டிங் அட்மிஷன் இன் இன்ஜினியரிங் காலேஜ். The student object is created. The system should automatically assign default values such as என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் எந்த இயர்ல இப்போ இயர் ஆஃப் ஜாயினிங், ஓகேவா. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இட் இஸ் ஸ்பெசிபிக் டு எவ்ரி ஒன். ஆனா அந்த ஆப்ஜெக்ட் அட்மிஷன் நம்பர் கிரியேட் பண்ணும்போது நம்ம யூனிக்கா தான் கிரியேட் பண்ணுவோம், கரெக்டா. ஸோ ஏன்னா தனித்தனியாக ஃபீஸ் வாங்க முடியும் போது இயர் ஆஃப் அட்மிஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இன்ஃபர்மேஷன், கோர்ஸ் டியூரேஷன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா we can just use default non-parameterized constructor to assign all this information. So அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து sample input அப்படிங்கிறது வந்துட்டு it is nothing. We do not need to provide any input, ஓகேவா, not applicable. பட் அவுட்புட் வரும்பொழுது எனக்கு அர்த்தம் வரணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு எப்படி சொல்றது, congratulations your admission is confirmed, ஓகேவா, your admission is confirmed இட்ஸ் கன்ஃபர்ம்டு போட்டுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் டு பி காமன். அதுல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. இவரோட கோர்ஸ் ஃபீஸ் என்ன, அதுக்கப்புறம் கோர்ஸ் ஃபீஸ் அதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டிடலாம். கோர்ஸ் ஃபீஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 lakh அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் பர் இயர், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூரேஷன் வந்து 4 years ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது 4 years அப்படின்னு போட்டுக்கலாம். 4 years அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இயர் ஆஃப் ஸ்டடின்னு போட்டுட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காமனா இருக்கும். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா அட்மிஷன் நம்பர் வந்து எல்லாத்துக்கும் யூனிக்கா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது அட்மிஷன் நம்பர் வந்து நம்ம யூனிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறனால, ஒரே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறனால நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே அட்மிஷன் நம்பர் கொடுத்துட முடியாது. ஸோ கண்டிப்பா அட்மிஷன் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அப்ப அந்த அட்மிஷன் நம்பர் மட்டும் டிஃபரெண்டா வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க வந்து ஒரு அட்மிஷன் நம்பர் இஸ் அப்படின்னு அந்த அட்மிஷன் நம்பரே வந்து கொடுத்துரும். அட்மிஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜோட பேர் வந்துட்டு ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும் பொழுது இந்த அட்மிஷன் நம்பர் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு லாஜிக்கலா அங்க இது பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்ன கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அட்மிஷன் நம்பர் வந்துட்டு ஒரு அப்பெண்டோட, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்துட்டு நம்ம காலேஜோட பேர் வந்து ஏபிசி காலேஜ்னா ஏபிசி 26 பேட்ச். அதுக்கப்புறம் வந்து அதுல வந்துட்டு இவங்க சேர்ந்து வந்து இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங்கான கோர்ஸ் கோட் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து அது 0 இருக்குன்னா அதுல இவங்க வந்து இப்ப 120வது அட்மிஷன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இப்படி வரும். ஸோ இதுதான் அட்மிஷன் நம்பர் வரும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு ஒரு தடவை எனக்கு வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண இந்த அட்மிஷன் நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் போட்டேன்னா இது வந்து 121 122 வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்க போட்டீங்கன்னா தட் இஸ் a better example for non-parameterized constructor. புரியுதா? இப்போ நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எனக்கு அந்த ப்ரோக்ராம் போட்டு காட்டுங்க. நான் சொன்ன மாதிரி 3 முக்கியமான விஷயங்கள் வந்து மெயினா இருக்கணும். கோர்ஸ் ஃபீஸ், டியூரேஷன், இயர் ஆஃப் ஸ்டடிங்கிறது காமனா அப்படியே பிக்சடா இருக்க போகுது. ஆனா அந்த அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண அந்த அட்மிஷன் நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க, ஓகேவா. கம்பெனி ரெஸ்ட் பண்ணிங்க. இதுலயே கண்டினியூ பண்ணுங்க. தனியாவே இந்த அட்மிஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரோல் நம்பர் என்ன அப்படியே கிரியேட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த கிளாஸ்ல அட்மிஷன் கிளாஸ்ல இன்னொரு கன்செப்ட் நான் பாராமீட்டர்ஸ் கன்செப்ட் போடு, டாப்ல போடு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு போடு. என்னன்னா இயர் ஆஃப் ஜாயினிங், அதுக்கப்புறம் வந்து டியூரேஷன், கோர்ஸ் ஃபீஸ் இது மூணுத்துக்கு மேல வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு உள்ள வேல்யூஸ் அசைன் பண்ணிக்க. திஸ் டாட் போட்டு பண்ணீங்க. இல்லைனாலும் அப்படின்னா பண்ணிடலாம். அந்த திஸ் டாட் போடுறது வந்து வேற கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்காக போடுறது. அப்படி பண்ணாலும் ஓகே தான். நான் என்ன பண்ண பாத்துக்கோங்க. சரி, செகண்ட் டிக்ளேர் பண்ணுங்க. நம்ம இதை கன்காட்டினேட் பண்ண போறது இல்ல, தனித்தனி வேரியபிளா தானே இது பண்ண போறோம். 26 கன்காட்டினேட் பண்ணி தான் அட்மிஷன் நம்பர் கிரியேட் பண்ணேன் நான். 26 கன்காட்டினேட் ஏபிசி 26th பேட்ச் 0 இன்ஜினியரிங் அது 120 தான் போட்டேன். சிங்கர் ஆல்ரெடி 26 அதே கூட யூஸ் பண்ணிக்கிறீங்க. மேல இருக்கும் அது யூஸ் பண்ணிக்க. டியூரேஷன் 4 years 26 to 30ன்ற மாதிரி போட்டவா. 30
ஃப்ரீயை வந்து போட்டா போடலாம், ஜஸ்ட் வந்து டிஸ்பிளேல தான். அதனால ஸ்ட்ரிங்கா பண்ண தப்பு இல்லை, 1 lakh போட்டு. இப்போ இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டியூரேஷன் இயர் எல்லாம் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா, அது பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி நீங்க சொன்ன இந்த கால்குலேஷன், நம்மளுக்கு அட்மிஷன் நம்பர் வந்து இயரு, அப்புறமே வந்து அந்த காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஏபிசி இயர் 26 வச்சுக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 01ங்கிறது வந்து இன்ஜினியரிங் வச்சுக்க. அது எல்லாமே டிபார்ட்மெண்ட் வச்சுக்க. காலேஜ் போது இயர் மேல எடுத்துக்கலாம். இப்ப வந்து எனக்கு என்னன்னா, அந்த அட்மிஷன் நம்பர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப 100 ஸ்டார்ட் பண்ணு டிக்ளேர் பண்ணிக்க. அதுக்கப்புறம் அது எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இன்கிரிமெண்ட் ஆகுனா கண்டிப்பா அது வந்து என்ன பண்ணணும், இன்டீஜரா தான் போகணும். இன்கிரிமெண்ட் பண்ணி கன்காட்டேட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கா மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்மிஷன் நம்பர் போட்டு 2ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஆகணும்னா, ஒரு தடவை கன்ஸ்ட்ரக்டர் ஒரு தடவை புதுசா ஃப்ரெஷ்ஷா கால் ஆகும். அப்படி ஃப்ரெஷ்ஷா கால் ஆகும் போது இன்கிரிமெண்ட் வந்து கரெக்டா நடக்குமாங்கிறது எனக்கு டவுட் இருக்கு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இது பக்கா கரெக்டான விஷயம். ஆக்சுவலா என்னன்னா, இந்த அட்மிஷன் நம்பர் வந்து இப்படி கன்காட்டேட் பண்ணும் பொழுது எனக்கு இந்த 100 வந்து அடுத்த கார்டு வந்து 101, 102, 103 மாறணும். அது நான் எப்படி பண்ணான்னு வேணா சாட்ஜிபிடி ரெஃபர் பண்ணிக்க. மத்தெல்லாம் கூட வந்து லாஸ்டா கன்காட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இன்கிரிமெண்ட் மட்டும் பண்ணிட்டேன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கும் தனி அட்மிஷன் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா, சோ இதுல என்னன்னா கேள்வி கேட்கணும் அப்படின்னா, ஹவு டு இன்கிரிமெண்ட் வேல்யூ இன் எவ்ரி ஃபங்க்ஷன் கால் போதும். லூப் யூஸ் பண்ணாலும் அந்த மெத்தட் கொடுத்தா கால் ஆகும். அந்த மெத்தட் காலமா திருப்பி இனிஷியலைஸ் ஆகும்போது இன்ட்டு கவுண்ட் 0 போட்டா 0 ஸ்டார்ட் ஆகும். இப்ப நம்ம 100 போட்டுருக்கோம், 100 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 100 ஸ்டார்ட் ஆனா எல்லாரும் இன்க்ளூட் பண்ணுவோம். 101, 101 எல்லாரும் 101 மட்டுமே வரும். ஆனா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் அட்மிஷன் நம்பர் கிரியேட் பண்றோம் போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்டே நம்ம வந்து அதையும் நம்ம ஆட் பண்றோம். ஒரு யூசருக்கும் அது இன்கிரிமெண்ட் ஆகலாம் சொன்னா பர்ஃபெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். அதுக்காக நான் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, கிளாஸ் கவுண்டரு ஓகே கீழவா இன்கிரிமெண்ட் கால் பண்ணா என்ன ஆகும், இது மேல 0 இருக்கு, இது கால் பண்ணுவோம். ஓகே, டிக்ளரேஷன் வெளியில பண்ணிட்டு டிக்ளரேஷன் ரெண்டு மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. ஆனா இது வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்டர் ஆச்சுன்னா ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் அப்படியே கீழே போட்டு வில்ட் ஒர்க் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, அப்படி வந்து மேல வந்து ஸ்டாட்டிக் இன்ட்டு மேல ஸ்கால் பண்ணு கவுண்டர் 0 மேல வச்சுட்டு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி அது ரோல் நம்பருக்கு செட் பண்ணி ரோல் நம்பர். ஓகே, அப்படி பண்ணலாம். போ நம்ம போடு. அது வந்து டிக்ளரேஷன் வெளில பண்ணு. இப்ப நான் இங்க 100 போட்டு இதுவும் அதான் வெளில பண்ணுன்ற. வெளில பண்ணிட்டு இங்க வரும்போது அந்த நம்பரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அட்மிஷன் நம்பரை வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க. அந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திக்க. அவ்வளவுதான். ஜெனரலா ஏன்ற மாதிரி டிக்ளரேஷன் எல்லாமே எப்பவுமே வந்துட்டு மெத்தடுகள்ல இருக்கிறது தான் ப்ரொஃபஷனலிசம். அப்பதான் கொஞ்சம் குளோபலா யூஸ் பண்ண முடியும். டிக்ளரேஷன் மெத்தடுக்குள்ளேயோ கன்ஸ்ட்ரக்டர்லயோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலேஜ் கூட எல்லாத்தையுமே வெளியிலேயே பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணி வெளில போட்டுட்டு இந்த ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு அட்மிஷன் நம்பர்களை போட்டு மொத்தத்தையும் கன்வெர்ட் பண்ணணும். இப்ப இன்னொரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணீங்க. அதுவும் டிக்ளேர் அப்படியே உள்ள வர ஸ்ட்ரிங் அதுல ஜெனரலா கொடுத்துருவா. அட்மிஷன் நம்பர் ஏடிடி நம்பர்னு போடு, இல்ல ஏடிஎம் நம்பர்னு போடு, ஏதாவது போடு. அது வந்து அட்டெண்டன்ஸ் நம்பர் தான் போட்டுருந்தோம். அட்மிஷன் நம்பர் எம்டி ஸ்ட்ரிங்கா இங்க விட்டுரு. ஓகே, எம்டி ஸ்ட்ரிங்கா இங்க விட்டுட்டு உள்ள வந்து அசைன் பண்ணும்போது மட்டும் அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு இன்டு டாட் ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்றது ஜாவா என்ன பண்ணுவோம் பாத்துக்க. ஈக்குவல் டு ஏடி நம்பர்னு போட்டுறோம். அப்படி போட்டா அது எரர் காட்டும். பாசிங் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்குக்கு எப்படி இன்டிஜர் எப்படி ஸ்ட்ரிங் கன்வெர்ட் கூகுள்லயே படிச்சு சார்ஜ் பண்ணி போவாது. கன்வெர்ட்டிங் இன்டு டு ஸ்ட்ரிங் இன் ஜாவான்னு போகும். அது சும்மா ஒரு ஃபங்க்ஷன் கால் தான். ஏற்கனவே இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், அதை கால் பண்ணா போதும். ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் நம்பர் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப்னு போட்டு அந்த இன்டிஜர் உள்ள போட சொல்றேன். இப்போ இது எல்லாத்தையும் கன்காட்டேட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வேரியபிள் வேணும்ல, அந்த வேரியபிள் எதுக்கு வேரியபிள்? அது அப்படியே பிரிண்டிங் செட் பண்ணி எல்லாத்தையும் கன்காட்டேட் பண்ணி எதுக்கு? அதான் அட்மிஷன் நம்பர் இன்டிஜரா மாத்திட்டோமே, ஸ்ட்ரிங்கா மாத்திட்டோமே. பிரிண்டிங் செட் பண்ணி என்னென்ன பிரிண்ட் பண்ணோம்? உனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலேஜ் நேம், அடுத்து இயர், அடுத்து காலேஜ் கோடு, லாஸ்டா அந்த ஏடிடி நம்பர், அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணினா நமக்கு வந்துடும். ஓகே, அவ்வளவுதானே. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ற அப்படின்னா, மத்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் விட்டுரு, ரோல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் விட்டுட்டு இந்த என்ன பண்ணணும்னா இந்த நான் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை இப்ப கால் பண்ணணும். எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் ஒரே பேர்ல தான் இருக்கு. நான் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு வந்து அந்த அட்மிஷன் நம்பர் மாறிட்டே வரணும். எனக்கு மேல ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டு, இன்னொரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு கங்க்ராச்சுலேஷன் ஹியர் ஆர் தி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீஸ் டியூரேஷன்லாம் அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணீங்க. அதாவது திருப்பி அப்படியே சிஸ்டம் அப்படியே காப்பி பண்ண சிஸ்டம் ஃபீ டீடைல்ஸ் போட்டு டபுள் கோட்ஸ் ஃபீ டீடைல்ஸ் போட்டு அப்புறம் அந்த ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நேம் போடு, கோர்ஸ் நேம் இருக்கா இல்ல ஃபீ டீடைல், அப்புறம் டியூரேஷன் பிளஸ் போடு. செமி கோலனா உள்ள போடணும். கோலனா உள்ள போட்டுட்டு கோலனா போட்டு பிளஸ் போட்டுட்டு
பிளஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீங்கிற ஸ்ட்ரிங் எழுதி பண்ணணும். அடுத்து அதே மாதிரி பிரிண்டிங் சரி அப்படியே காப்பி பண்ணிக்க. இது அப்படியே ஃபுல்லா ஷிஃப்ட் போட்டு காப்பி. அடுத்து வந்து இது டியூரேஷன் போட்டுங்க. அதுல வந்து டியூரேஷன் இதுக்கு வந்து இது போட்டு போமா அட்மிஷன் நம்பர் போடுவோம். இப்போ வந்து அந்த மெயின்ல இருக்க 2 மெத்தட் எடுத்துட்டு அதை எடுத்துட்டு அந்த இதுக்கான அதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுவா. கமெண்ட் பண்ணி ஃபியூச்சருக்கு அது நம்ம ஃபியூச்சர் யூஸ் பண்ணிப்போம்ல அது இருக்கும். இப்போ வந்து அதுக்கு மேல அட்மின் ஆஃபீஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு போட்டுக்க ஈக்குவல் டு நியூ அட்மின் ஆஃபீஸ். இது கால் பண்ணும்போது எனக்கு வந்து எனக்கு இப்ப நான் பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்கேன், அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் எழுதியிருக்கேன். அதனால எனக்கு அந்த வந்து எனக்கு அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டோம் அது பிரிண்ட் ஆகும். ரன் பண்ண ஆகுதுன்னு பார்ப்போம். ஆகுதுன்னா அவன் பண்ணது எல்லாம் தான் ஓகேவா. இன்னொரு ஆப்ஜெக்ட் பண்ணா அந்த 102 மாறணும். கீழே கிளிக் பண்ணு இன்னொரு ஷிஃப்ட் வந்தா அப்படின்னா அந்த சைடு தான் ஷிஃப்ட் எண்டு, இந்த சைடு தான் ஷிஃப்ட் வாங்கும். ஸ்டூடெண்ட் 0 ஆப்ஜெக்ட் நேம் மாத்து திருப்பி அது இந்த பிரச்சனை தான் பிரச்சனையா இருக்கும். 2ஆம் ஸ்டூடெண்ட்டுக்கு அது 102 மாறணும். மாறல, இதுதான் நம்ம செக் பண்ணணும். இது எப்படி செக் பண்றது, எப்படி மாற்றுறது? இந்த கன்ஸ்ட்ரக்டர் காலிங்ல இது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா என்ன காரணம், திருப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் பொழுது மேபி இன்னொரு விஷயம் அவங்க பண்ணிருந்தாங்க. அதாவது நம்ம அது வேணா நம்ம ஃபாலோ பண்ணலாமா, அட்மிஷன் நம்பரை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணாங்க. அந்த சார்ஜ் பில்ல பார்த்தது அது மட்டும் பண்ணா. நீ என்ன பண்ணு, இன்னொரு வேரியபிள் இன்டிஜர் டிக்ளேர் பண்ண மேல வெளியில டிக்ளேர் பண்ணி எது டிக்ளரேஷன் பண்ணாலும் இன்டிஜர் அட்மிஷன் நம்பர்லயே போட்டுக்கோ. 0 டிக்ளரேஷன் என்ன கார்பேஜ் சொல்லிடுச்சு இனிஷியலைசேஷன் இல்ல. இப்ப என்ன பண்ண அப்படின்னா அந்த ஏடி நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்றேன் இல்லையா, அதை வந்து இதுக்கு அசைன் பண்ணும். எதுக்குன்னா 1க்கு அசைன் பண்ணும். அதை மட்டும் கன்வெர்ட் பண்ணுங்க ஸ்ட்ரிங்கா. இப்ப ரன் பண்ணு எரர் வந்தா பாத்துக்கலாம். அங்கேயே ப்ரோக்ராம் செக் பண்ண முடியாது. ரன் பண்ணி பாத்து பழகுங்க. மாறல சார்ஜ் இப்போ அது கோட் என்ன போட்டுருக்கான்னு பாரு. ஸ்டார்டிங் இன்டர் போட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் இன்டர் போட்டு ஃபர்ஸ்ட் அட்மிஷன் நம்பர் மட்டும் ஸ்டார்டிங் இன்டா போடு. மேல இருக்கு 11ஆம் லைன்ல இருக்கு, அதை மட்டும் போட சொல்லுங்க. இப்ப ரன் பண்ணு மாறிச்சா. ஓகே சோ அப்ப இதான். இப்ப அடுத்த இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு. ஓகேவா. சோ இதான் முக்கியமான விஷயம். சோ இப்ப நம்ம வந்து நான் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் தானே, அதுக்கு பெருசா பலன் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு யூசேஜ் இருக்கு. சோ இந்த கார்டியல் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அட்மிஷன் சைட்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்ப நான் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். இதை தாண்டி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எக்ஸாம்பிள் போட வேண்டியது நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு மொத்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் பர்பஸ் சிச்சுவேஷன் டெஃபினிஷன் கொடுத்தீங்க. ஓகேவா. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட்ஸோட ஒவ்வொரு கான்செப்டையும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சு பிரேக் டவுன் பண்ணி டீடைலா ப்ரோக்ராம் பார்த்துக்கிறதுக்கு கோடரேட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.